அமீன். அல்லாஹ்க்கு ஸ்தோத்திரம். எனக்கு கொடுத்த வசனம் ரோமர் 12:21. அதுல வசனம் சொல்லுது, தீமையாய் நன்மையாய் வெல்லுங்கள். அமீன். ஏசப்பா நம்மளை எதுக்கு அழைத்திருக்காங்கன்னா நம்ம நன்மை செய்யணும் எல்லாத்துக்கும். அமீன். எல்லாத்துக்கும் என்ன செய்யக்கூடாது, நம்ம தீங்கு செய்யவே கூடாது. அமீன். அதான் வசனம் சொல்லுது, இயேசு நன்மை செய்ய சுத்தி தெரிந்தார். அமீன். நம்ம அதே மாதிரி தான் நம்மளும் யாரும் என்ன தப்பு செஞ்சாலும் நம்ம மேலே குறை ஏதாவது சொன்னாலும் ஏதாவது அடித்தாலும் நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு நன்மை தான் செய்யணும். அமீன். அதான் பழைய பாட்டில் வசனம் சொல்லுது, கல்லுக்கு கல் பல்லுக்கு பல். ஆனால் புதிய பாட்டில் சொல்லுது, யாரும் உங்களுக்கு தீமை செஞ்சால் அது நீங்கள் நன்மையாக செய்யணும். அமீன். யாரும் நம்மளுக்காக ஏதாவது தீமை செஞ்சால் நம்ம என்ன செய்யணும், முட்டி போட்டு ஜோம் பண்ண அவங்களுக்காக. அதான் ஏசப்பா என்ன சொல்கிறாங்க, நீ ஜோம் பண்ணால் நான் உனக்காக யுத்தம் செய்வேன். அதை நம்ம ஏசப்பாவோட வாழ்க்கையில பார்க்கலாம். ஏசப்பா மேல எத்தனை குறை எத்தனை விரோதமா வந்தாலும் ஏசப்பா அவங்களுக்காக ஒரு தீமை கூட செய்யல. அதான் ஏசப்பாவோட சுபாவம். அமீன். அந்த சுபாவம் நமக்குள்ள இருக்கணும். ஏசப்பாவோட சுபாவம் நமக்குள்ள இருந்தா நம்ம வாழ்க்கை ஜெயமாய் மாறும். அமீன். அந்த சுபாவம் நமக்குள்ள இருந்தா ஏசப்பா நம்மளை உயர்த்தி வைப்பார், நம்மளை ஆசீர்வதிப்பார், எல்லா தீங்கிலிருந்து நம்மளை என்ன செய்வார், நம்ம விலைக்கு காப்பார். அமீன்.